ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதில் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. புளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயை எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அந்த கடலைப்பருப்பு கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணுங்க. இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக நீங்கள் எல்லா வெங்காயத்தையுமே நல்லா வதக்கி விடணுங்க. இது நம்ம சின்ன வெங்காயம் வேணுனாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம், பெரிய வெங்காயம் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஆனால் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட் வேணும் அப்படின்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு டேஸ்ட் வேணும் அப்படின்னா அதாவது ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. எனக்கு பெரிய வெங்காயம் போட்டு செய்கிற சட்னி ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. பரட்டி விட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த காரத்துக்கு தேவையான அளவுக்கு 2-3 வரமிளகா ஆட் பண்ணிக்கணுங்க. இப்போ இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இதுக்கு இடையில 4 தக்காளி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் நம்ம இதெல்லாமே பண்ணணுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கிறதுக்கு விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. உங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸ் எல்லாமே நாங்கள் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோங்க. எல்லா வீடியோஸுமே போய் பாருங்கள். வீடியோ எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இந்த அளவுக்கு சைஸ் தக்காளியில் 4 தக்காளி நான் எடுத்திருக்கேங்க. இந்த அளவுக்கு இதில் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். அந்த தக்காளியை நான் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் சட்னி அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்குது. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அப்பப்போ பரட்டி விட்டுட்டே இருங்க. காரத்துக்கு இதுக்கு வெறும் வரமிளகா மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் உங்கள் மிளகாய் எந்தளவுக்கு காரம் இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இதில் வெங்காயம் வதங்கிறது தாங்க டேஸ்ட்டே. அதாவது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சுங்க. அதுக்கப்புறமா நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா பரட்டி விட்டுட்டு வரமிளகாயும் கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிக்கிட்டோம். நீங்கள் இதுக்கு வேறு ஏதாவது இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போது காரத்துக்கு தேவையான அளவு 3 மிளகா சேர்த்துருக்கேன். புளி இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, ஊத்தாப்பம் இதுக்கு எல்லாமே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் வேறு ஏதாச்சும் டிஷ்ஷஸ்லாம் வேணும்னாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மேக் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேங்க. அரைக்கும் போது உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு வேணும்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்திங்கனாலே புளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க.
தேங்க்யூ. பை பாய்.